ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டிலே 849வது பக்கம். நீங்கள் அறியீர்களா, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Shall ye now not know it? I will even make a way in the wilderness and rivers in the desert. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று நீங்கள் அறியீர்களா? ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அன்பாப்பா நம்மோடு கூட பேசும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சத்திய வேத வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய செவிகளை விருத்த சேதன செய்யும். உம்முடைய சத்திய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் எங்களுடைய இருதயத்தை விருத்த சேதன செய்யும். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படியாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வனாந்தரம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் பாலைவனம். வனாந்தரம் என்று சொன்னால் ஒரு வறட்சியான, தண்ணீரற்ற, செழிப்பில்லாத, ஒன்றுமே இல்லாத, வெறுமையான என்று சொல்லி அதற்கு பற்பல பொருள் அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே வாழ்ந்த ஒரு 3 பேரை குறித்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் வைத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் உங்களுடைய வேதத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகத்திற்கு திருப்புவீர்கள் என்று சொன்னால் அங்கே 16ஆம் அதிகாரத்திலே ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாராய் ஆகாரை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவன் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியண்டையில் இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டார். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே கண்டார். அருமையானவர்களே, இந்த சரித்திர சம்பவம் நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. இந்த ஆகார் ஒரு எகிப்து தேசத்தின் ஒரு அடிமை பெண். சாராய்க்கு அவள் வேலை செய்யும்படியாய் அவள் சாராயுடைய பணிகளை கவனிக்கும்படியான ஒரு வேலையை செய்கிற ஒரு பொறுப்பை பெற்றவள். அவள் இப்பொழுது இந்த வனாந்தரத்திற்கு ஓடுவதற்கு காரணம் என்ன? அவளுடைய இந்த வனாந்தர வாழ்க்கைக்கு காரணம் யார்? இந்த வாழ்க்கைக்கு காரணம் யார்? சாராயின்னு சொல்றீங்க? இல்ல, அவளேதான் காரணம். அவளேதான் காரணம். தானே அந்த ஆகாரே அவளுடைய இந்த வனாந்தர ஓட்டத்திற்கு காரணமாகி விடுகிறார். வேதம் கற்றுக் கொடுக்கிறது, அவள் தன் நாச்சியாரை, எஜமானியை அற்பமாக எண்ணினாள். அவளை தேவன் ஒரு திட்டத்தோடு கூட இந்த ஆபிரகாமின் குடும்பத்திலே வைத்திருந்தார். ஆனால் அவளுடைய அந்த இடம் ஸ்தானம் மாறுபடும் பொழுது இந்த ஆகார் இன்னும் அவள் தன்னை அதிகமாக தேவனுக்கு அர்ப்பணித்து வாழாமல் அவளுக்குள்ளே இருந்த குணநலங்கள் எல்லாம் அப்படியே மாறுபடுகிறது. மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறோம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? எனக்குள்ளே ஒரு பெருமை, எனக்குள்ளே ஒரு கர்வம்,
எனக்குள்ளே ஒரு மேட்டிமை, எனக்குள்ளே ஒரு மேன்மையான என்னை குறித்த ஒரு காரியம் என்னை ஆட்கொள்ளுகிறபடியினாலே நான் மற்றவர்களை அலட்சியமாக, அற்பமாக, ஒருவேளை ஒன்றுமில்லாததை பார்க்கிறது போல, காண்கிறது போல நான் எண்ண ஆரம்பித்து விடுகிறேன். இந்த ஆகாருடைய வாழ்க்கைக்குள்ளும் அவளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு தன்மை பிரவேசித்தது. இந்த அவளுடைய தீய தன்மையினாலே, அவளுடைய பெருமையான நிலைமையினாலே, அவள் மேட்டிமையான நிலைமையினாலே அவள் தனக்கு எஜமாட்டியாய் இருக்கிற சாராயை அற்பமாக எண்ணுகிறாள். ஆகினாலே அவள்தானே அவள் தன்னுடைய இடத்தை விட்டு, ஸ்தானத்தை விட்டு, வீட்டை விட்டு, அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு தனித்து ஓட வேண்டிய ஒரு சூழலிலே தள்ளப்படுகிறாள். யோசித்து பாருங்கள். அநேக வேளையில் நாம் வனாந்தரமான சில வாழ்க்கை போன்ற சூழலுக்கு ஏன் நாம் கடந்து போகிறோம் என்றால், என்னுள்ளே ஆரம்பித்திருக்கிற, என்னுள்ளே கிரியை செய்கிற, எனக்குள்ளே செயல்படுகிற சில தீமையான காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், பிசாசினுடைய காரியங்கள், சில எனக்குள்ளே எழும்புகிற தேவன் விரும்பாத அசுத்தமான காரியங்கள், அவை என்னை ஆள தொடங்கும் போது, அவைகள் மூலமாக நான் ஆட்கொள்ளப்படும் பொழுது நானே என்னை வனாந்தரத்திற்குள்ளே தள்ளி கொண்டு போகிறேன். நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். இந்த குடும்பத்தில் சில பிரச்சனையான நேரங்களில், கடினமான நேரங்களில் நாம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தா, இந்த சூழலுக்கு யார் காரணம், ஏன் இந்த சூழல் என்று நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, நல்ல ஆழமாக சிந்திக்கும் பொழுது, சில வேளைகளில் நான் தானே காரணம், நான் இப்படி செயல்பட்டு இருந்தால், அல்லது நான் இப்படி சிந்தித்திருந்தால், நான் இப்படி பேசியிருந்தால், நான் இப்படி செயல்பட்டு இருந்தால் இந்த சூழல் வந்திருக்காதே என்று சொல்லி நம்மை நாமே கண்டு கொள்ளுவதற்கு அவைகள் காரணமாகும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாம் நம்மை சிந்திக்கிற, ஆராய்கிற, நம்மை நாமே யோசித்து பார்க்கிற ஒரு நேரத்திற்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட வனாந்தரத்திற்குள்ளே இந்த ஆகார் கடந்து சென்றாலும் தேவன் அவள் மீது ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவளை அப்படியே தேவன் விட்டுவிடவில்லை. அவளுக்கு தேவதூதன் இடைப்படுகிறார், ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுகிறாள். உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. ஆனால் இதை சொல்லுவதற்கு முன்பதாக இந்த ஆகாருக்கு அந்த தேவதூதன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை? ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு? ஆகாரே, நீ திரும்பி போ. ஆகாரே, நீ திரும்பி போ. இரண்டாவது, நீ ஆகாரே உன்னுடைய நாச்சியாருக்கு, எஜமானிக்கு அடங்கி இரு என்று சொல்லி இரண்டு கட்டளைகளை அவளுக்கு கொடுத்துவிட்டு அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் அருளுகிறார். இந்த வனாந்தர ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருந்த இந்த ஆகார் அந்த வார்த்தைகளுக்கு, அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறாள். தன்னுடைய பாதையை முழுவதுமாக திருப்புகிறாள். போய் அங்கே குடும்பத்திலே அடங்கி இருப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகினாலே தான் அவள் ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுத்தாள். நீங்கள் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி, அவள் எப்பொழுது தேவனுடைய சத்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து
கீழ்ப்படிந்து அடங்கி மறுபடியும் அவர் சொன்னபடி திரும்பி போய் அவள் தன்னுடைய ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார்களோ, அந்த சூழலில் தான் ஆண்டவரே, தேவனே, நீர் என்னை காண்கிற தேவன், என்னை கண்டு கொண்டீர் என்று சொல்லி அவள் தேவனை அவள் மகிமைப்படுத்துகிறாள். அருமையானவர்களே, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஒருவேளை வனாந்தர வாழ்க்கையாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? எதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? என்ன நோக்கத்தோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே எந்த நோக்கமும் இல்லை, எந்த பயனும் இல்லை, ஒன்றுமில்லை. சோர்ந்து போய் இருக்கிறோமா? தேவன் நம்முடைய இந்த வனாந்தர ஓட்டத்திலே அவர் இடைப்படுகிறார், நம்மை நிறுத்துகிறார். இந்த வனாந்தர வாழ்க்கையிலே தேவன் நம்மை நிறுத்துகிறார். நாம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியுமாக நம்மை திரும்பி செல்லும்படியாக ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்களை நாம் கடைபிடிக்கும்படியாக, ஆண்டவர் ஒருவேளை அவர் நாம் விட்டு வந்த காரியங்களுக்கு மறுபடியும் அந்த இடத்திலே கொண்டு நம்மை நிறுத்தும்படியாக தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ஆகார் தானே அப்படித்தான் செய்தாள். அது மாத்திரமல்ல, அவளுடைய வனாந்தர வாழ்க்கை அதோடு முடிந்து போகவில்லை. அதோடு கூட முடிந்து போகவில்லை. மறுபடியும் இரண்டாவது முறையாக அவளுடைய வனாந்தர வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டாள். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை, அவளுக்கு கொடுத்த வாக்குறுதியை தேவன் நிறைவேற்றுகிறார். ஆபிரகாம் 86 வயதாய் இருக்கும் பொழுது அந்த இஸ்மவேல் பிறக்கிறான். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான் என்று சொல்லி, இப்பொழுது இந்த இஸ்மவேல் இருக்கிறான். இவன் மாமிசத்தின்படி பிறந்தவன். இந்த ஈசாக்கு இருக்கிறான். இவன் வாக்குத்தத்தத்தின்படி, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். இந்த ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வயது வித்தியாசம் இருக்கு? நீங்க ஆகார் இந்த இஸ்மவேலை கூட்டிட்டு வனாந்தரத்துக்கு அனுப்பப்படும் பொழுது அவர் குழந்தை, ஒரு பேபி மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு உட்கார்ந்து தியானிக்கும் பொழுதுதான் இந்த 2 வசனத்தையும் ஆண்டவர் காட்டினார். இப்போ இஸ்மவேல் இருக்கிறான், 86 வயசுல இஸ்மவேல் பிறந்திருக்கிறான், 100 வயதுல ஈசாக்கு பிறந்திருக்கான். அப்ப இஸ்மவேலுக்கு எத்தனை வயதாயிட்டு? 14 வயசாயிட்டு, 14 இயர்ஸ். நீ இதை ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இவனை பிள்ளை என்று சொல்லாமல் யூத் என்று போடப்பட்டிருக்கிறது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அதை வாசித்து பாருங்க. பிள்ளை என்று சொல்லப்படவில்லை, ஆகார் அண்ட் த யூத். அவன் ஒரு வாலிப வயதை அடைகிற ஒரு பருவத்திலே இருந்தான் இஸ்மவேல். நீங்க இந்த 14 வயது 14 பிளஸ்ல இருக்கிற இஸ்மவேல் இந்த சின்ன குழந்தையா இருக்கிற ஈசாக்கை என்ன செய்யறான்? பரியாசம் பண்ணுகிறான். அவனை பரியாசம் பண்ணுகிறான். இப்பொழுது மறுபடியும் தாயும் மகனும் வனாந்தரத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். இப்ப இந்த வனாந்தர இரண்டாவது வாழ்க்கைக்கு யார் காரணம் சொல்லுங்க? இஸ்மவேல் தான் காரணம். இஸ்மவேல் தான் காரணம். இவன் இப்ப அவன் வனாந்தரத்துக்கு அனுப்பப்படும் போது அவனுடைய வயது 14 நிச்சயமாக தாண்டினது. சரியா எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. 14 பிளஸ் 15ஆக இருக்கலாம், 16 வயதாக இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த இஸ்மவேலை அவள் அழைத்துக் கொண்டு ஆபிரகாமினாலே வனாந்தரத்திற்கு அனுப்பப்படுகிறாள். அவள் கையிலே கொண்டு போன தண்ணீர் தீர்ந்து போகிறது.
நீங்கள் ஆதியாகமம் 21 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்மவேல் ஆகார் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அவள் அலைந்து திரிகிறாள். இப்பொழுது தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லாமல் மடிந்து போகக்கூடிய சூழ்நிலை. தன்னுடைய மகனை அங்கே விட்டு அவள் அதற்கு எதிரான ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 16 வசனத்துல ஆகார் சத்தமிட்டு அழுதாள் என்று. நீங்க அதே 16 வசனத்தை ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்க தமிழ் வேதாகமத்தில் ஆகார் சத்தமிட்டு அழுதாள் அப்படின்னு மாத்திரம் இருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா, he lifted his voice and wept and she raised her voice and wept. ரெண்டு பகுதியா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்மவேல், அந்த வாலிபன், அவனும் அழுகிறான். அவனுடைய தாயார் ஆகார் அவளும் அழுகிறாள். அதனால்தான் அதுக்கு பதில் வரும்போது அங்கே தேவன் சொல்லுகிறார், அங்கே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இஸ்மவேலும் அங்கே என்ன செய்திருக்கிறான்? தன்னுடைய தாகத்தினாலே அழுது கொண்டிருக்கிறான். God has heard the voice of the youth என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்மவேல் என்னும் வாலிபனுடைய சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அங்கே ஒரு தண்ணீர் துறவு காண்பிக்கப்படுகிறது. அங்கே சென்று தண்ணீர் பருகி மறுபடியும் அவர்கள் வனாந்திர வாழ்க்கையை, பிரயாணத்தை தொடருகிறார்கள். வனாந்திர பிரயாணத்தை தொடருகிறார்கள். நீங்க பாருங்க, அதற்கு பின்னாக பார்த்தீங்கன்னா அவர்கள் பாரான் என்று சொல்லப்பட்ட ஒரு வனாந்தரத்தில் போய் செட்டில் ஆயிருந்தாங்க. அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து வனாந்தரத்திலே நிலை பெற்றதாகிவிட்டது. காரணம், இந்த இஸ்மவேலுடைய ஒரு பரியாச எண்ணம். இஸ்மவேல் அவனுடைய சகோதரனாகிய ஈசாக்கை அவன் பரியாசம் செய்த காரணம். வேதத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். கலாத்தியர் 4 அதிகாரம் 23 வசனத்தில் இதனுடைய சம்பவங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமையானவிடத்தில் பிறந்தவன் மாமிசத்தின்படி பிறந்தான். அவன் மாமிசத்தின்படி பிறந்தவன், ஆவியின்படி வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனை மேற்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் வார்த்தையின் சுதந்திரத்தில் வந்தவன் அவன் ஜெயம் எடுக்கிறான். ஒருவேளை பரியாசம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஏளனம் செய்யப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அவன் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் அந்த ஈசாக்கை தான் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய சில அழுக்குரல்களை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை நினைத்து நாம் அழுது புலம்பும் போது, நம்முடைய சூழ்நிலையை குறித்து நாம் மனம் நொறுங்கி உடைந்து இருக்கும் பொழுது, தேவன் அவைகளை பார்க்கிறவராக மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தின் நொறுங்கலை கேட்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து உடைந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்திலே நாம் செய்ய வேண்டிய, சொல்ல வேண்டிய காரியங்களை நாம் வெளிப்படுத்த கூட முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகளிலும் அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை கைவிடாத தேவன், நம்மை கைவிடாத தேவன். ஆகாரின் கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்த பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு அவளுடைய தேவைகளை எல்லாம் அவர் பூர்த்தி செய்கிற ஆண்டவராய் தன்னை வெளிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆண்டவராய் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் இடைபடுகிறார். அல்லேலூயா.
அநேக வேளைகளே நாம் மறந்து போகிறோம். நாம் ஒருவேளை சரீர பிரகாரமாக நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கும் பொழுது நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை மாற்ற முடியும், என் தேவைகளை அவர் சந்திக்க முடியும், என்னுடைய காரியங்களில் எல்லாம் அவர் ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்க முடியும் என்று நாம் யார் யார் விசுவாசித்து அவருடைய சமூகத்திலே மனம் உடைந்து உட்காருகிறோமோ அவருடைய வாழ்க்கைகளை தேவன் தலைகளாக மாற்றி அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவனாய் மாறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்மவேல் என்னும் ஒரு பெரிய சந்ததி, அது ஒருவேளை அது தேவையற்ற சந்ததியாய், அது பிரச்சனைக்குரிய சந்ததியாய் இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய சந்ததியாய் இஸ்மவேல் மாறினான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகாரின் வாழ்க்கையை மாற்றிய தேவன், ஆகாரின் கண்களை திறந்த தேவன், ஆகாரின் சத்தத்தை கேட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய தேவைகளை எல்லாம், நம்முடைய இருதய குமுறல்களை எல்லாம் தேவன் பார்க்கிறவராக கேட்கிறவராக அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது அவரையே விசுவாசித்து அவரையே பற்றி கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இரண்டாவது, இன்னொரு மனிதனுடைய வனாந்தர வாழ்க்கையை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 40 வருடம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே தேவன் அவனுக்கு தரிசனமானார். 40 வருடம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே தேவன் அவனுக்கு, மோசேக்கு தரிசனமானார். அருமையானவர்களே, இங்கே ஒரு தேவ மனிதனை குறித்து, ஒரு வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தேவ மனிதனை குறித்து புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்திலே மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 40 வருஷத்துக்கு பிறகு, அவனுக்கு எத்தனை வயசு? 40 இயர்ஸ்ல எந்த வாழ்க்கைக்கு போறான்? வனாந்தர வாழ்க்கைக்கு போறான். இந்த மோசேயுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்ப்பீங்கன்னா அவனுடைய முதல் 40 ஆண்டு கால வாழ்க்கை ஒரு நல்ல அரண்மனையில் வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை. அவனுக்கு இல்லை என்று என்கிற வார்த்தைக்கு ஒருவேளை பொருள் கூட அவனுக்கு வேண்டாம் என்று எண்ணுகிற ஒரு வாழ்க்கை. பார்வோனின் குமாரத்திற்கு மகனாகிறான். அவன் 40 வருடம் எல்லாவற்றையும் கற்று தேறுகிறான். அதற்கு பின்பு அந்த 40 ஆண்டுகள் முடியும் பொழுதுதான் அவன் உலக வாழ்க்கைக்கு வெளியே வந்து பார்க்கிறான். உலக வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கிறதா? அங்கே ஜனங்களை பார்க்கிறான். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியராலே அடிமைப்பட்டு துன்பப்பட்டு அவர்கள் நெருக்கப்படுகிற, அவர்கள் கடினமாய் நடத்தப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும், அந்த அடிமைத்தனத்தினுடைய கொடுமைகளையும் பார்க்கிறான். அப்பொழுது அவன் பெரியவனான போது வேதம் சொல்லுகிறது. இதை இன்னும் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தையே அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். அவன் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கும்படியாய், ஒரு வனாந்தர வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாய் அவன் வெளியே புறப்பட்டு வருகிறான். அருமையானவர்களே, அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி அவைகளை மேய்த்து கொண்டிருந்தான். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இந்த ஆடுகளை ஓட்டி வந்த மோசேக்கு தேவன் தரிசனமாகும்படி கடந்து வருகிறார். முட்செடியின் நடுவிலே அக்கினி ஜுவாலையிலே கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகிறார்.
முட்செடி அங்கே பற்றி எரிகிறது, ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகவில்லை. இந்த விந்தையை காணும்படியாய் அருகே சென்ற மோசேயை தேவன் அழைக்கிறார். மோசே மோசே என்று சொல்லி அவனை பெயரிட்டு குறிப்பிட்டு அந்த வனாந்தரத்திலே, அந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் உள்ள வனாந்தரத்திலே தேவன் அவனை அழைக்கிறார். அவர் ஒன்றை சொல்லுகிறார், வா, நான் உன்னை மறுபடியுமாக பார்வோனிடத்திலே அனுப்புகிறேன். நான் உன்னை அனுப்புகிறேன். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இப்ப எவ்வளவு நாள் ஆயிற்று? இங்கே இன்னும் 40 வருஷம் இந்த வனாந்தரத்தில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். 80 வயதாகிவிட்டது. இந்த 80 வயதான மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டார்? ஒரு இஸ்ரவேலின் ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தை அவருடைய கரங்களிலே கொடுத்து ஒரு பெரிய செயல் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் இந்த மோசேயை தெரிந்து கொள்ளுகிறார். எத்தனை வயதுல? 80 வயதுல. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் நீங்க எனக்கு வயசாயிட்டு இனிமே என்னால ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது, என் குடும்பத்தில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு யாராவது சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 80 வயசுல எத்தனையோ அருமையான 20 வயது 30 வயது வாலிபர்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் மோசேயை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நல்ல மோல்டாகி வந்துட்டான். அரண்மனையிலும் வாழ தெரியும், வனாந்தரத்திலையும் வாழ தெரியும். அரண்மனை வாழ்க்கையும் அனுபவிக்க முடியும், வனாந்தர வாழ்க்கையிலும் நான் அதன் வழியாக கடந்து செல்ல முடியும் என்று பக்குவப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மோசேயை அழைக்கிறார். அவனுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் அதுல 14ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 3:14. I am who I am. நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். ஆண்டவர் அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, எப்பவும் இருக்கிறேன்பா, நான் இப்படியே தான் இருக்கிறேன்பா, இப்படியே தான் இன்னும் இருப்பேன்பா, இப்படியே தான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த மோசே கர்த்தரை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாக்கு போக்குகளை சொல்லுகிறான், ஆனால் தேவன் அவனை விடவில்லை. அவன் நிறைவேற்ற வேண்டிய திட்டத்தை அவன்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானிக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை, பொறுப்புகளை, திட்டங்களை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் போது அதை நீங்களே நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அதை உதாசீனம் செய்வதோ, தட்டி கழிப்பதோ, மற்றவர்கள் மீது சுமத்துவதோ, இது போன்ற காரியங்களை நாம் விட்டுவிட்டு, தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்யும்படி தேவன் கொடுத்திருக்கிறார், நான் தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமுமாக இந்த காரியத்தை நான் செய்து நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தேவ கரத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் நீங்கள் செயல்படுத்தும்படியாக உங்களுடைய குடும்பங்களில் ஆங்காங்கே தேவன் நிலைநிறுத்தி இருக்கிறார். உங்களை தேவன் வைத்திருக்கிற இடத்துல, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணியில, தேவன் உங்களுக்காய் நியமித்திருக்கிற காரியங்களில் நீங்கள் தேவனை நம்பி விசுவாசித்து உண்மையோடு உத்தமத்தோடு செயல்படும் போது தேவன் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல அங்க அதனுடைய பின்னான பகுதியிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோசே கடந்து வந்த எல்லா பாதைகளையும், அவனுடைய வனாந்தர வாழ்க்கையையும், அவனை தேவன் பயன்படுத்தின விதங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் சொல்லுகிறான். எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து சொல்லுகிறான். சொல்லும்போது உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், அவர் எப்படி இருந்தாராம்? என் தேவன் எனக்கு எப்படி இருந்தார்? நானே அவர். I am he. I am who I am என்று சொன்ன
ஆண்டவரை சார்ந்து கொண்ட அந்த மோசேயை தேவன் எப்படி மாற்றினார்? அவனுக்கு முன்பதாக ஐ am he, நானே அவர் என்று சொல்லி அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற வரை அவன் தேவனை சார்ந்து கொண்டான். ஒருவேளை இந்த மோசே கானான் தேசத்திற்குள்ள பிரவேசிக்கவில்லை, இந்த மோசே கானான் தேசத்தை அனுபவிக்கவில்லை, கானான் தேசத்தை பார்க்கும்படியாக மாத்திரம் தேவன் அவனுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். தேவன் அதுவரை தான் அவனை அனுமதித்திருந்தார். இந்த மோசே ஒருவேளை ஆண்டவர் தன்னை எப்படி அவர் வைத்திருந்தாரோ அந்த காரியங்களை எல்லாவற்றையும் முழுமையாக சரியாக நிறைவேற்றினான். ஒரே ஒரு காரியத்தை தவிர அந்த காரியத்திற்கு ஆன தண்டனை தான் அவன் கானானுக்குள்ளே அவன் பிரவேசிக்க முடியவில்லை. கர்த்தர் சொன்னார், மோசே நீ இந்த காரியத்தை செய்ய முடியாது, கன்மலையோடு கூட பேசு என்று மோசே சொல்லி இருந்தார். மோசேக்கு தேவன் சொல்லி இருந்தார். அந்த மோசே கன்மலையை அடித்தான். இந்த ஒரு காரியத்தை தவிர இந்த மோசேயிடம் ஒரு தவறையும் நம்ம கண்டுகொள்ள முடியாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் மன்னிப்பு கொடுப்பாரு. ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய பலனை நாம் பெற்றே ஆக வேண்டும். பாவத்தின் பலனை நாம் பெற்று ஆக வேண்டும். அதற்குள்ள தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு சரியான நீதியுள்ள தேவன், நீதியுள்ள தேவன். இந்த மோசேக்கு கூட அவன் எவ்வளவு திறமையாக தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தினான் தெரியுமா? அவன் ஜனங்களை வழிநடத்தும் போது அவன் என்ன நோக்கத்தோடு அழைத்தார்களோ இஸ்ரவேல் ஜனங்களை, அவங்க சீனாய் வனாந்தரத்திலே வந்து பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். அவர்கள் அப்படியே இன்னும் கடந்து போகிறார்கள். பாரான் வனாந்தரத்திலே அங்கே தேவனுடைய சமூகம் மேகம் அவர்களோடு கூட தங்கிற்று. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவைகளை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் நடந்து சென்ற வனாந்தர வாழ்க்கையிலே மோசே அவர்களை அழைத்து கொண்டு சென்ற போது அங்கே வனாந்தரத்திலே மன்னா, வனாந்தரத்திலே காடை இறைச்சி, வனாந்தரத்திலே தண்ணீர், வனாந்தரத்திலே மேகஸ்தம்பம், வனாந்தரத்திலே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பம், செங்கடலில் முன்னே வந்து நின்று அவர்கள் பலவிதமாய் புலம்பும் பொழுது அதன் நடுவே, கடலின் நடுவே பாதையை வழியை உண்டு பண்ணுகிறார். ஒரு யோர்தானுக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது அந்த யோர்தான் பின்னிட்டு போய் அவர்களுக்கு பாதை கொடுக்கிறது. அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்திற்குள்ளாக செல்லும் பொழுது தடையாயிருந்த எரியோ கோட்டை தகர்ந்து தவிடுபொடியாகிறது. அவர்கள் சென்றது வனாந்தர வாழ்க்கைதான். ஆனால் அவர்கள் அனுபவித்ததெல்லாம் தேவனுடைய கரத்திலே பெற்ற அற்புதங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே பெற்ற அற்புதங்கள் இவர்களை, இஸ்ரவேலரை குறித்த அச்சம், திகில், பயம் அங்கே இருந்த அனைத்து ஜனங்களையும் மூடிக்கொண்டது. எவ்வளவு வல்லமையாக தேவன் இந்த மோசேயினுடைய தலைமையின் கீழே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றார். அந்த ஜனங்கள் அவர்கள் வழங்கா கழுத்துள்ள ஜனங்களாக, அவர் தேவனை விட்டு சோரம் போகிறவர்களாக, பின்மாற்றம் அடைந்தவர்களாய், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய், ஒருவேளை அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களாய், வணங்குகிறவர்களாய் கூட சென்று விட்டார்கள். ஆனால் தேவன் அவர் செய்ய வேண்டிய அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நாம் இவைகளின் வழியாக எல்லாம் கடந்து செல்லும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, ஒருவேளை வழிகள் அடைபட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இஸ்ரவேலை பார்க்கும்போது சோர்ந்து போகிறார்கள். ஆனால் தேவன் அவைகளை எல்லாம் சரி செய்து அவர்களை வழிநடத்தி கொண்டே போகிறார். அந்த தேவன் இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா தடைகளையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா சோர்வுகளையும் மாற்றி அவர் நமக்கு வழிகாட்டி கொண்டு நம் முன்னதாக செல்லுகிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நிறைய இந்த வனாந்தரத்தின் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1-2 சொல்லுகிறேன். நீங்கள் ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். நம்ம இதை மட்டும் சரி தெரியும், வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகவும் மாத்திரம் நம்ம எழுதி வச்சிருப்போம், படிச்சிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா அதுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது, தேவனுடைய ஆவியானவரால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை அது வனாந்தரமாய் இருந்தாலும் அது செழிப்பான வயல்வெளிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரம் செழிப்பான வயல்வெளிதான். தேவ வல்லமையினாலே, தேவ ஆவியினாலே, தேவ பலத்தினாலே நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருக்கும் போது, தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றும் போது அதை பெற்றுக் கொண்டவர்களாய் செயல்படும் பொழுது செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை நடத்தி கொண்டு போகிறார். இன்னும் ஏசாயா பின்னால வந்தீங்கன்னா 35 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்கிறார், வனாந்தரம் மகிழ்ந்து புஷ்பத்தை போல செழிக்கும். The desert shall rejoice. வனாந்தரம் எப்படி மகிழும்? வனாந்தரம் எப்படி சந்தோஷமாய் இருக்கும்? வனாந்தரம் எப்படி பூரிக்கும்? உலக பிரகாரமாக சிந்திப்போமானால் அது ஒரு கேள்விக்குறி. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக, அவரை சார்ந்த பிள்ளைகளாக, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் செயல்படும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு தருகிறார். மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருகிறார். அது மாத்திரமல்ல, நீங்க 43:19 ஒரு பகுதியை தான் நாம் ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன். தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை அவர் செழிப்பாக்குவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய வனாந்தரத்தை அவர் வயல்வெளியாக்க, நம்முடைய வனாந்தரத்தை அவர் ஒருவேளை புஷ்பத்தை போல பூத்து மகிழ்ந்திருக்கும்படியாய் செய்ய, நம்முடைய வனாந்தரத்திலே ஒரு புதிய காரியம் செய்ய தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? ஆயத்தமாயிருக்கிறோமா? அவர் அந்த மோசையோடு கூட முகமுகமாய் தேவன் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு கூட முகமுகமாய் பேசுகிற ஒரு அனுபவம் பெற்றதினாலே ஒரு சாதாரண ஒரு மோசே, அவன் ஜனங்களை நடத்துகிற தலைவனாய், தளகர்த்தனாய், ஒரு வெற்றியுள்ள ஜெயமுள்ள ஜனங்களை அவர்கள் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றி கானான் வரை அவர்களை நடத்தி கொண்டு போகிற அந்த முழுமையான ஒரு பணிக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே தேவன் அவனை கனப்படுத்தினார். தேவன் அவனை கனப்படுத்தினார். ஒருவேளை அவன் மரித்த பொழுது அவன் எங்கே மரித்தான், அது எப்படி மரித்தான் என்று சொல்லி கூட தெரியாத அளவிற்கு தேவன் தன்னோடு கூட அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. தன்னோடு கூட வைத்துக் கொண்டார். ஒரு வேத அறிஞன் எழுதுகிறார், அவர் ஏனோக்கு தேவனோடு கூட போனது மாதிரி இந்த மோசையும் கூட தேவன் அவரோடு கூட அழைத்து கொண்டார். என்னமோ அவனை வைத்த இடம் என்ன செய்யாது ஒருத்தனுக்கும் இன்று வரை தெரியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினான். ஆனால் அவன் கடந்து சென்றது எல்லாம் வனாந்தரம். அவன் கடந்து சென்ற வாழ்க்கை எல்லாம் வனாந்தரம். வனாந்தரத்திலே ஆடுகளை ஓட்டிக்கொண்டிருந்த மனிதனை, ஒரு வனாந்தரத்திலே ஜனங்களை, லட்சோப லட்ச ஜனங்களை ஒரு தலைவனாக, மீட்பனாக இருந்து வழிநடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பை, அவன் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு மோசையாக இருந்தான். மூன்றாவது ஒரு நபரை சொன்னான், விரைவாக நான் முடித்து விடுகிறேன். மூன்றாவது ஒரு வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்த இயேசு கிறிஸ்து. லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அருமையானவர்களே,
இயேசுவானவருடைய ஒரு வனாந்தர வாழ்க்கை. இயேசுவானவர் அவர் பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். 40 நாள் இரவும் பகலும் அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது பிசாசு வந்து அவரை சோதனைக்கு உட்படுத்தினான் தெரியுமா? அவர் இப்படி 40 நாள் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவரை தொந்தரவு செய்யவில்லை. அந்த நாட்கள் நிறைவேறின பிறகுதான், அந்த 40 நாள் முடிந்த பிறகு பிசாசானவன் சோதிக்கும்படியாக கடந்து வருகிறான். நீங்க 2வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அப்போ லூக்கா 4:2 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். நீங்க 4ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவிற்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அவருடைய கீர்த்தி பரம்பும்படியாக அவர் ஒன்றும் பேசவில்லை, எவரும் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தினாலே இவைகள் எல்லாம் நடைபெற்றது. ஆண்டவருடைய பாதத்தில் வனாந்தரத்தில் போய் பிதாவோடு கூட தனித்திருந்து, பிதாவோடு கூட இணைந்திருந்து, பிதாவினுடைய சமூகத்திலே 40 நாட்கள் புசியாமல் குடியாமல் தரித்திருந்து தேவ வல்லமையின் பலத்தினாலே அவர் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் பெற்றார். அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஒவ்வொரு இடத்துலையும் இயேசுவானவர் வனாந்தரத்துக்கு போகும்போது ஒவ்வொரு அற்புதம் நடக்கும். நீங்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு படையில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போகிறார். நீங்க அதுக்கு பிறகு பின்னால வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் வனாந்தரத்தில் போய் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தான் போறாரு. ஆனா ஜனங்கள் எல்லாம் அவரை தேடி அங்கே வந்து விடுகிறார்கள். அங்கே வியாதியஸ்தர் சொஸ்தமாகிறார்கள். அங்கே அற்புதம் நடைபெறுகிறது. அவர்களுடைய பசி ஆற்றப்படுகிறது. அவருடைய இல்லாமையில் இருந்து தேவன் அநேக காரியங்களை அவர்களுக்கு செய்கிறார். திருப்தி அடைந்து அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிறார்கள். இன்னும் அடுத்தல மறுபடியுமாக மார்க்கு சுவிசேஷகன் எழுதுகிறார். 1ஆம் அதிகாரம் 35ஆம் இடத்துல, அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் இயேசு ஜெபம் பண்ணினார். எதற்காக வனாந்தரத்திற்கு போனார்? ஜெபிக்கும்படியாக போனார். வனாந்தரத்திலே போய் ஜெபித்த அந்த அவருடைய ஜெபம், அதனுடைய பலன் என்ன? நீங்க பின்னால பகுதியில் வாசி பார்த்தீங்கன்னா, அவர் ஜெப ஆலயங்களிலே பிரசங்கித்தார், பிசாசுகளை எல்லாம் துரத்தினார், பிசாசுகள் ஓடுகிறது. வனாந்தரத்தில் போய் தனிமையா ஜெபித்து வந்த அவரை பார்த்தவுடன் பிசாசுகள் நடுநடுங்குகிறது, ஓடுகிறது, அலறுகிறது. பிசாசுகள், தேவனே, ஆண்டவரே, ஏன் எங்களை இந்த துன்பப்படுத்தும்படி வந்தீர் என்று சொல்லி அவரை தேவகுமாரன் என்று அறிக்கையிடுகிறது. சொல்லிக்கிட்டே போலாம். இயேசு வனாந்தரமான இடத்திலே போய் தங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். அவர்களை கண்டு அவர் மனதுருகி அவர்களுக்கு அநேக நல்ல உபதேசங்களை செய்தார். அருமையானவர்களே, நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் எருசலேமுக்கு போய் அங்கே அவருக்கு எதிர்கொண்டு குருத்தோலைகளை பிடித்து வருகிற ஜனங்களை சந்திக்கும் போதும் கூட அவர் எங்கிருந்து வருகிறார் என்று சொன்னால், அவர் வனாந்தரமான இடத்தில் இருந்துதான் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய வனாந்தர வாழ்க்கை அவரை மேன்மைப்படுத்திற்று. அவருடைய வனாந்தர வாழ்க்கை அவரை ஜெயமெடுக்க வைத்தது. அவருடைய வனாந்தர வாழ்க்கை அவரை பிசாசு கொண்டு வந்த சோதனைகளை எல்லாம் ஜெயிக்கும்படியாக அவருக்கு வல்லமையையும் பலத்தையும் ஞானத்தையும் அருளினது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருக்கட்டும், எத்தனை சோர்வுகள் இருக்கட்டும், எத்தனை சோதனைகள் வரட்டும், எத்தனை விதமான நெருக்கங்கள் இருக்கட்டும், வியாதிகள் இருக்கட்டும், துன்பத்தில் இருக்கட்டும், அவைகள் வழியாக நாம் நடந்து கடந்து போகும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இயேசு எனக்காக வனாந்தரத்திலே போய்
இயேசு எனக்காக வனாந்திரத்திலே போய் ஜெபித்தார், உபவாசித்தார், தங்கி இருந்தார். அவர் ஓய்வு எடுத்ததும் கூட வனாந்திரமான இடத்திலே போய் தான். இதை நாம் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செய்த தியாகம் இன்றைக்கு நம்மை இந்த நிலையிலே அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த இயேசுவினுடைய வனாந்தர வாழ்க்கைக்கு முன்பதாக நம்முடைய இந்த உலகத்தின் வனாந்தர வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, தூசி குப்பை. அவர் அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவனாய் இருந்தும் அவர் பாடுபடுகிறவராய், பாரம் சுமக்கிறவராய், அவர் அடிக்கப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராய், அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னை முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுக்கிற ஒரு தேவனாகவே, தியாகம் செய்கிற தேவனாக அவர் தன்னை அர்ப்பணித்தார். நம்முடைய வாழ்க்கையில அந்த தியாக அன்பு, அவருடைய வனாந்திர வாழ்க்கையின் தியாக அன்பு, அவருடைய சிலுவையின் தியாக அன்பு, அவர் உங்களுக்காக எனக்காகப்பட்ட பாடுகளுடைய தியாக அன்பு நம்மை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளது, நம்மை உயர்த்த வல்லமை உள்ளது, நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்க அது சிறந்தது. நாம் செய்ய வேண்டியது நம்மை அவருக்கு அர்ப்பணிப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி அன்பு அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஒரு ஆகாரின் அலறுதலை கேட்ட தேவன் அவருடைய கண்களை திறந்தார். உங்களுக்கு முன்பதாக அநேக காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக அடைபட்டு இருக்கிறதோ, இன்றைக்கு தேவன் உங்களுடைய கண்களை திறக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய கண்களை திறப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு மறைக்கப்பட்ட, உங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் காணும்படியாய் தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில சமூகத்தில் உட்காருங்க, உள்ளத்தை உடையுங்கள், கதறுங்கள். வார்த்தைகள் வராவிட்டாலும் உள்ளத்தின் சிந்தனையிலே உங்களுடைய நினைவுகளை எல்லாம் அறிகிற தேவன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு மோசே ஒரு வனாந்தர வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்தான். ஒரு வெற்றியுள்ள தலைவனாய் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் தேவனுடைய திட்டத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு தேவனுக்காய் செயல்பட்ட ஒரு செயல் வீரனாய் அவன் மாறி போனான். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள், நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு அநேகரை விடுவிப்பார். உங்களை கொண்டு அநேகரை ரட்சிப்பார். உங்களை கொண்டு அநேகருக்கு மேன்மையான வாழ்க்கையை, ஆசீர்வாதங்களை உங்கள் மூலமாக தேவன் கட்டளையிடுவார். இயேசுவானவருடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, இயேசுவினுடைய ஜெப வாழ்க்கை, இயேசுவினுடைய மனதுருக்கத்தின் வாழ்க்கை, இயேசுவினுடைய சிலுவைக்கு ஒப்படைத்தலின் வாழ்க்கை, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய முடிவு பரியந்தம் உமக்கு கீழ்ப்படுகிறவனாய், கீழ்ப்படுகிறவளாய் நான் மாறுவேன். ஆண்டவரே, என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு கூட நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கும் செயல்படுகிற வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் எங்களை திருப்தியாக்குகிற வாழ்க்கைகள், அது வெறுமையாக திரும்பாத வார்த்தைகள். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது கிரியை செய்வதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலும் இந்த கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற
அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்திலே தருகிறோம். என்னென்ன நோக்கத்தோடு வந்தார்களோ, என்னென்ன காரியங்களை மனதிலே சிந்தித்து ஜெபிக்கும்படி கடந்து வந்தார்களோ, ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக இருதயத்திலே ஏக்கம் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே அவருடைய இருதயத்தின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் காண்கிற தேவன் அவைகளே அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தின்படி ஏற்ற காலத்திலே நிறைவேற்றி கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்பும். என் தேவனுடைய கிருபையும் பிரசன்னமும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நிறைந்து இருப்பதாக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.